கொளுத்துங்க. இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு விட்டுக்கலாம், அதாவது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் விடணும். ஏன்னா இதெல்லாம் மறுபடியும் நம்ம வதக்கணும். எதுக்கு வதக்குறோன்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் கூட தண்ணி ஒரு வேளை இருந்ததுன்னா அதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக வதக்குறோம். இந்த மற்ற நான் கரம் மசாலா பொடி அது இது சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுக்கு தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த காய்களெல்லாம், இதை இதில் கொட்டணும். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்குங்க. அடுப்பை சின்னதாக்கிட்டு இதை போட்டுருங்க. அந்த ஈரப்பதம் இருந்ததுனால தான் அது அழகாக அதுலேருந்து பாத்திரத்துலேருந்து வந்தது, தட்டுலேருந்து. இப்போ என்னென்ன பொடியெல்லாம் போடணும்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா தூள். எப்போவுமே எந்த டிஷ்ஷுலையுமே கரம் மசாலா தூள் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அது மட்டும்தான் தெரியும் டேஸ்ட்டில், வேறு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த கட்டத்தில் இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இந்த கலரல் எல்லாமே நீங்கள் வந்து அடுப்பை சின்னதாக்கிட்டு தான் செய்யணும். தேங்காய் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை அதில் தூவிடுங்க. அந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரே நிமிஷம் அடுப்பை பெருசாக வைங்க. அண்டு இதில் வந்து அடுத்தது வந்து ஆறுன உடனே உருண்டை பிடிக்கணும், அதுதான். ஸோ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒன்று கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ கொஞ்சம் தடவிக்கங்க. இந்த ஈரப்பதம் எல்லாம் போக போக உங்களுக்கு இப்படி சுருண்டுக்கிட்டே வரும். அப்போது ஓகே, அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் இதை நல்லா அப்படி பரத்தி போடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போது ஐ திங்க் சூடு போயிருக்கு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கங்க, ஜஸ்ட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி இப்படி ஒரு உருண்டை. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கூட ஹார்டாக ஆகிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி